அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் நேரமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி 2 பாத சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 7.5 சனியில் சந்தித்து வந்த பல்வேறு விதமான அவமானங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், சூழ்ச்சிகள் போன்ற அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கான யோகம் ராசியின் ராஜயோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நெருக்கடியை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது தர்மம் வெல்லும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிரகநிலைகளின் அமைப்பை மகர ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது, பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே 28 முதல் ஜூன் 4 முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அகன்று மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க. சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆயுள்காரகன், கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள், சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையானது மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளின் மீது படுகிறது. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் ரிஷபராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன. தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து
சந்தித்து வந்த ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பையும், உங்களுடைய பலவீனம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும், ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார அமைப்பையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன. இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் 31ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய சொந்த பெயரிலேயே புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு அளவில் குறைகிறது. குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றி உண்டு. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள் வெகு அளவில் குறைகிறது. எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. வித்யாகாரகரான புதன், குரு மற்றும் சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் மிகவும் வலுவாக குரு, சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக அரசியல், கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவுல வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார். ஆனால் இந்த தருணத்தில் 2 to 4ஆம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள், சிரமங்கள் விலகும். அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறாருங்க. குரு 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் 5இல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து சூரியன்
சூரியன் பெற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சுக்கிரன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள், சூழ்ச்சியால் பல்வேறு வகையான பின்னடைவை சந்தித்த சூழ்நிலை போன்ற அனைத்திலும் தற்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திறப்பமும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகள் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். புதிய சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். ராசியின் அதிபதியும் 2இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை என பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் ஏற்பட்ட பின்னடைவு, கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் போன்ற அனைத்துமே மாறுதலை சந்திப்பதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் 9ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கின்றார். குரு சப்தம பார்வையாக சுக்கிரனின் பார்வையும் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் குரு மற்றும் சுக்கிரனால் பெண்மணிகளுக்கு நினைத்த காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.